Hi friends, welcome to Annam's Health Recipes. எப்பவுமே நம்ம பிள்ளையார் சதுர்த்திக்கு அரிசி மாவை வச்சு மோதகம் கொழுக்கட்டை அந்த மாதிரி தான் பண்ணுவோம். இப்போ வரப்போகிற பிள்ளையார் சதுர்த்திக்கு கொஞ்சம் வித்தியாசமாக பேரிச்சம்பழத்தை வச்சு நல்ல ஹெல்தியான ஒரு மோதகம் செய்வோம். அது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் பேரிச்சம்பழம் 25, பாதாம் 30, முந்திரி 30, பிஸ்தா 30, நெய் சும்மா அந்த மோல்டை க்ரீஸ் பண்ணுறதுக்கு மாத்திரம். இப்போ எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருள் எல்லாம் எடுத்து வச்சுக்கணும். பேரிச்சம்பழம் கொட்டை உள்ளது வாங்கினீங்கன்னா அந்த கொட்டையை எடுத்துட்டு அப்படியே எடுத்து வச்சுக்கணும். கொட்டை இல்லாதது வாங்கினீங்கன்னா அப்படியே வச்சுக்கலாம். இப்போ நம்ம பாதாம் முந்திரி பிஸ்தா சொல்லியிருக்கோம் இல்லையா, அதை வெறும் வானலியில் போட்டு அடுப்பை குறைச்சி வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். அதாவது முக்கியமாக அடுப்பை குறைச்சி வச்சுக்கணும். ஏன்னா அடுப்பை ஹையில் வச்சிட்டோன்னா அந்த மேல் இதெல்லாம் ப்ரௌன் ஆகி கரிஞ்சு போயிடும். அதனால் குறைச்சி வச்சுட்டு வறுத்தா தான் அது நல்லா ஈவனாக வறுப்படும். வறுத்ததும் அதை அப்படியே ஆற வச்சிடணும். ஆறின பிறகு அதை ஒரு மிக்சியில் போட்டு கரகரப்பாக அரைச்சிக்கணும். ரொம்ப மாவாக வேண்டாம், கரகரப்பாக அரைச்சிக்கணும். இப்போ பேரிச்சம்பழம் விதை உள்ளதுன்னா அதை எல்லாத்தையும் எடுத்துட்டு அதையும் அந்த மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கணும். மாவு போல் அரைச்சிக்கணும். அரைச்ச அந்த பேரிச்சம்பழ விழுதையும் அரைச்ச அந்த பாதாம் பிஸ்தா முந்திரி பவுடரையும் ஒரு பவுலில் போட்டுக்கணும். போட்டுக்கிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம நெய் சொல்லியிருக்கோம் இல்லையா, அதை கூட கையில் தடவிக்கிட்டு நல்லா கலந்தோன்னா நம்ம கையிலெல்லாம் ஒட்டாமல் நல்லா வரும். அந்த பிசைஞ்ச அந்த மாவை நம்ம மோதகம் மோல்டெல்லாம் விற்குது இல்லையா, அதில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு உள்ளே வச்சு ப்ரெஸ் பண்ணி எடுத்தோன்னா அந்த மோதகம் டிசைனில் நமக்கு பேரிச்சம்பழ மோதகங்கள்லாம் கிடச்சிரும். இந்த மாதிரி எல்லா மாவையும் நம்ம செய்யணும். செஞ்சு இதை பிள்ளையாருக்கு வச்சு நம்ம சாமி கும்பிடலாம். இந்த மோதகம் பேரிச்சம்பழ மோதகம் ரொம்ப நல்லது. அதுவும் குழந்தைகளுக்கெல்லாம் நல்லது. நட்ஸ் எல்லாம் கூட சில பிள்ளைகளுக்கு பிடிக்காது. இந்த மாதிரி பேரிச்சம்பழத்துக்குள்ளே வச்சு கொடுத்துட்டோன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது பிள்ளையாருக்கு மாத்திரம் இல்லை, நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும். இதை இந்த பிள்ளையார் சதுர்த்திக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.